ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். சங்கீதம் 119 135. பாருங்க, தாவீது பல நேரங்களிலே உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிங்க அப்படின்லாம் நிறைய காரியத்தை சொல்லிக்கிட்டே இருந்துட்டு, இந்த இடத்துல உமது முகத்தை என் மேலே பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதிங்கன்னு சொல்கிறார். எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த வசனம், உடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடினாலே என் கண்களிலிருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது. எத்தனை பாரம் பாருங்க, தாவீதுக்கு எத்தனை பாரங்கள். உம்முடைய வேதத்தை மனுஷர்கள் காத்து நடவாதபடினாலே என் கண்ணிலேருந்து தண்ணீர் வருது, நீர் தாரையாக வருது. அதனால் நீங்கள் உங்கள் முகத்தை என் மேலே பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு நீங்கள் போதிங்க ஆண்டவரே. நான் உங்களில் தான் நான் வளரணும். உம்முடைய கட்டளைகளை, உம்முடைய கற்பனைகள்லாம் நான் கை கொண்டு வாழணும். உம்முடைய வார்த்தையில் என்னுடைய காலடிகளை நான் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 124 வசனம் பாருங்கள். 119 124. உமது அடியேனே உம்முடைய கிருபையின்படி நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறைய இடத்துல எனக்கு போதியும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 83 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உன்னுடைய பிரமாணங்களை நான் மறவேன் அப்படின்னு சொல்கிறார். 26 வசனம், 64 வசனம், 12 வசனம், 68 வசனம்லாம் போதியும்னே சொல்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய இடத்துல ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே 12 வசனத்தில் 119 தான் எல்லாமே. 119 12 வசனம் பார்த்தீங்கன்னா, அதில் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 23 வசனம், 23 வசனத்துலேயும் அதே மாதிரி தியானிக்கிறேன். 23 வசனத்துலேயும் 45 வசனத்துலேயும் உம்முடைய பிரமாணங்களை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 8 வசனம் 45 வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, 145 வசனத்தில் கை கொள்ளுவேன், உமது பிரமாணங்களை நான் கை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ உங்கள் முகத்தை என் மேலே பிரகாசிச்சிட்டிங்கன்னா, உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதிச்சிட்டிங்கன்னா போதும், நான் அதை கை கொள்ளுவேன், அதை தியானிப்பேன், அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? எந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி பிரமாணங்களை கற்றுக் கொடுக்குறாரோ, நம்ம என்ன செய்யணும்? அந்த பிரமாணங்களை கை கொள்ளணும், அதன்படி நடக்கணும், தியானிக்கணும், மறக்கக்கூடாது அப்படின்றது தான் தாவீது ராஜா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையான வேளையில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே, ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் தான் முக்கியம், உம்முடைய கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் எனக்கு முக்கியம் ஆண்டவரே, அதை எனக்கு போதிச்சு ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்க. அது இருந்துச்சுன்னா நாங்கள் ஈஸியாக பிசாசை ஜெயிக்க முடியும், சத்துருவை தோற்கடிக்க முடியும், நாங்கள் உலகத்தில் நாங்கள் ஒரு ஜெய வாழ்வு வாழ முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். எபிரேயர் 10:16 பாருங்கள். 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து, நான் என் பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் வைத்து, அடுத்த பகுதி பாருங்கள், இருதயங்களிலே வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், பிரமாணங்களை இருதயத்தில் வச்சு அவருடைய மனதில் அதெல்லாம் என்ன பண்ணுவேன்? நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நான் அவருடைய முகத்தை நம் மீது நோக்கமாய் வைத்து நம் மேலே வச்சு அந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்ன உடன்படிக்கை பண்ணுறாரு? பிரமாணங்களை இருதயத்தில் வைப்பேன்னு உடன்படிக்கை பண்ணுறாரு, அவருடைய மனதில் அவைகளை எழுதுவேன்னு உடன்படிக்கை பண்ணுறாரு. அதை சொன்ன பிறகு, கர்த்தர் சொன்ன பிறகு, அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்கிறார். பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையான ஒரு
காரியம் கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 10:16 நம்ம மறக்கவே கூடாது. கர்த்தர் சொல்கிற காரியம் 17ஆம் வசனமும் அதெல்லாம் செஞ்சுட்டு பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினைப்பதில்லை அவருடைய பாவங்களை. ஏன்னா பிரமாணங்களை இருதயத்தில் வச்சுட்டேன், மனசில் எழுதிட்டேன், இனிமேல் அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. இதுவரைக்கும் செய்த பாவத்தை நான் நினைக்க மாட்டேன், அதை மன்னிப்பேன் என்று சொல்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ வேணும்னு சொன்னால் நம்ம கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய முகத்தை என் மேலே நீங்கள் வைத்து நீங்கள் எனக்கு உம்முடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுங்க, பிரகாசிக்க பண்ணுங்க உம்முடைய முகத்தைன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட பிரகாசமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். நான் உமது பிரமாணத்தை கண்ணோக்கி கை கொண்டு நடந்திட உமது முகத்தை எந்தன் மீது வீச செய்ய அருள் செய்யும். நான் உமது பிரமாணத்தை கண்ணோக்கி கை கொண்டு நடந்திட உமது முகத்தை எந்தன் மீது வீச செய்ய அருள் செய்யும். என் ஆத்துமனேசரே உம் சித்தம் நடக்கட்டுமே, பாவியாம் என்னை உம் மண்டையில் நேசமாய் வழி நடத்தும், நேசமாய் வழி நடத்தும். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உம்முடைய பிரமாணத்தை கர்த்தாவே எங்களுக்கு போதிக்கும்படியாக உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க செய்யுங்க. அதன் மூலம் உம்முடைய பிரமாணத்தை நாங்கள் கை கொண்டு வாழவும், கர்த்தாவே அதை தியானிக்கவும், அதை மறக்காதபடி எங்களுடைய இருதயத்திலே வைத்து, நீர் எங்களுடைய இருதயத்திலே வைத்து எங்களுடைய மனதிலே எழுதி எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களெல்லாம் நினையாமல் இருப்பேன்னு சொன்னீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில் யோனா தீர்க்கதரிசி. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். மத்தேயு 12:40. இன்றைய கேள்வி, பரலோக ராஜ்யம் எதற்கெல்லாம் எத்தனை முறை ஒப்பிடப்பட்டுள்ளது? நம்பர் மட்டும் எழுதினா போதும். ஏதேனும் 2 மட்டும் நீங்கள் 2 ஓமைகளை மட்டும் எழுதணும். எழுதும்போது அந்த ஓமைக்கான வசனம் மட்டும் நீங்கள் எழுத வேண்டும். ஏதேனும் 2 ஓமை மட்டும் நீங்கள் எழுதலாம். அந்த 2 ஓமைகளுக்கு நீங்கள் வசனத்தை குறிப்பிட வேண்டும். மொத்தம் எத்தனை முறை பரலோக ராஜ்யம் எதற்கெல்லாம் ஒப்பிடப்பட்டுள்ளது என்பதை நம்பர் மட்டும் நீங்கள் எழுதினா போதும்.